ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விதுரர் மைத்ரேயர் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மைத்ரேயர்கிட்ட விதுரர் சில கேள்விகள் கேட்க மைத்ரேயர் ஒன்று ஒன்றா சொல்றார். சிருஷ்டி உண்டானதை பற்றி பேசுகிறார். இறைவன் புருஷன், இறைவனுடைய சக்தி பிரகிருதி, இவங்க சேர்ந்து பிரபஞ்சங்கள் அப்படிங்கிற தோற்றங்கள்லாம் உண்டாச்சுது அப்படிங்கிறார். புருஷன் பிரகிருதி, அவங்களுடைய பிள்ளை தான் பிரபஞ்சம். ஏகோ அகம் பகுஷ்யாம், நான் பல இதுகளாக மாறணும்னு பகவான் நினைக்கிறார். அப்போ அப்படி பல இதுகளாக உருவாகுது. விஷ்ணுவுடைய பார்வைப்பட்ட இடத்துக்கு பாகவதம் மகத்தத்துவம் அப்படின்னு பேர் சொல்லுது. அதிலிருந்து அகங்காரம் உண்டாச்சுது. அப்புறம் 5 தன்மாத்திரைகள் உண்டாச்சுது. தன்மாத்திரைனா பார்த்தல், கண்ணுக்கு பார்த்தல், காதுக்கு கேட்டல், நாக்குக்கு சுவைத்தல், மூக்குக்கு நுகர்தல், தோலுக்கு ஸ்பரிசித்தல், தொடு உணர்வு, இதுகெல்லாம் உண்டாச்சுது. அப்புறம் பஞ்சபூதங்கள், அந்த தன்மாத்திரைக்கு ஏற்ற மாதிரி பஞ்சபூதங்கள் உருவாகுது. இதுகெல்லாம் செயல்படுறதுக்காக பகவான் அதில் நுழைகிறார், பரமாத்மாவாக நுழைகிறார். பகவானுடைய நாபிலிருந்து தாமரைப்பூ உண்டாகுது. அந்த தாமரைப்பூவுடைய தண்டு நடுவில் உலகங்கள்லாம் உண்டாகுது. பூ மத்தியில் பிரம்மா தோன்றுறார். அவர் அங்கே எங்கேயுமா தேடுறார், மேலையும் கீழையுமா, நான் யார், எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு விஷ்ணுவுடைய தரிசனம் கிடைக்குது. பிரம்மா அவரை துதி பாடுறார். இது மாதிரி படைப்பை பற்றி பாகவத்தில் கொண்டு வராங்க. இன்னும் விசாலமாக இருக்குது. யாராவது இதை விவரமாக படிக்கணும்னா சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அவங்க எழுதின பாகவதத்தில் பார்க்கலாம். தமிழில் இருக்குது. பொதுவாக சந்ததியும் சம்பத்தும் விதிப்பயன். மனசுத்தம் நம்முடைய சொந்த முயற்சி, அது விதிப்பயன் கிடையாது. சுத்தமான மனசுள்ளவனுக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கும். இங்கே பிரம்மாவுக்கு பகவான் தரிசனம் கிடைச்சது. பிரம்மா பணிவோட தனக்கு பிறவி தந்த பகவானை துதிக்கிறார். 2ஆம் தர படைப்பாளராக பிரம்மா இருக்கிறார். முதலாவதா சுயம்புவ மனு, சதரூப ராணி, இவங்க படைக்கப்படுறாங்க. அப்போ உலகம் ரசாதலத்தில் மூழ்கி இருக்குது. படைக்கப்பட்ட அத்தனை பேரையும் குடியமர்த்தணும்னு இவர் பூமியை தேடுறார். அப்போ ஒரு அசுரன் அதை மறைச்சி வச்சிருந்தான். பகவான் வராக ரூபம் எடுத்து பூமியை வெளியே கொண்டு வரார். ரண்யாட்சனை வதம் பண்ணுறார். உலகத்துடைய நிர்வாக பொறுப்பு மனுகிட்ட தரப்படுது, சுயம்புவ மனுகிட்ட தரப்படுது. அடுத்து கஷ்யப்பர்னு ஒரு முனிவர் இருக்கிறார். அவருடைய தர்ம பத்தினி திதி அப்படிங்கிறவா. ஒரு நாள் சாயந்தர பொழுதுல அவ தன்னை நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு காம நுகர்ச்சிக்காக கணவன்கிட்ட வந்தா. அப்போ கணவர் சொன்னார், இது அதுக்குள்ள நேரம் கிடையாது, விளக்கு வைக்கிற நேரம், போய் தீபம் போடு அப்படின்னு சொல்றார். பொதுவாக மாலை நேரம் லக்ஷ்மி நாராயணர் வீடு வீடா அப்படி வருவாங்க. அந்த நேரத்தில் தீபம் ஏந்தி வாசல் கதவுகளை திறந்து வச்சிருக்கணும், நல்லா நறுமணமாக இருக்கணும். ஆனால் இப்போ மக்கள் மாலை வேலைகளை வீட்டை பூட்டிட்டு வெளியே ஊர் சுத்த போயிடுறாங்க. எங்கே போனாலும் சூரியன் மறையிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்தாகணும். அதுதான் நல்லது, அதுதான் நம்முடைய கலாச்சாரம். மாலை நேரத்தில் வீட்டில் இருந்துட்டு துளசி பூஜை பண்ணணும். பகவான் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு தூப தீபம் ஏற்றணும். இதன் மூலம் இருள் படிஞ்சு இருக்கிற இதயத்தை சரி பண்ண முடியும்.
கோபியர்கள் யசோதா கிட்ட கண்ணன் எங்க வீட்டில் வெண்ணெய் திருடலாம் அப்படின்னு புகார் செய்யும்போது யசோதா சொன்னா, அவன் சின்ன பையன் தானே, வெண்ணெயை மறைச்சு வைக்க வேண்டியதானே, இருட்டான இடத்துல வைங்க, இருட்டுன்னா அவனுக்கு பயம், இருட்டான இடத்துல வைங்க, திருட்டு நடக்காது அப்படிங்கிறா. அப்போ கோபியர்கள் இருட்டில் தான் வச்சிருக்கிறோம், ஆனால் கண்ணையா வரும்போது அங்கே தானாகவே வெளிச்சம் வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. இது கீதையிலே பகவான் சொல்றார், நான் இருக்கிற ஸ்தலம் கூட சூரிய சந்திரனால ஒளியூட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது சுயம் பிரகாசமானதுங்கிறார். இறைவன் மற்ற எதனாலையும் பிரகாசிப்பவர் அல்ல அப்படிங்கிறது தெரியுது. அவர் சுய பிரகாசமானவர், ஒளிமயமானவர், மாபெரும் விளக்கு, அதனால விளங்க செய்பவர். பரமாத்மாவுக்கு எதுக்கு விளக்கு? ராத்திரி கனவு காண்றோம், அங்க உள்ள எதுவும் பல்பு எரியுதா என்ன? வெளிச்சத்துல நடக்கு. காரணம் ஆத்மா சுய பிரகாசமானது. அப்ப இறைவனுக்கு விளக்கு அவசியம் இல்லை, அது மனுஷனுக்கு தான். நாம இருள் கிரகங்கள்ல இருக்கிறதுனால சூரிய சந்திரனை கொண்டு ஒளியூட்டப்படுறோம். சூரியன் புத்திக்கு தலைவன், சந்திரன் மனசுக்கு தலைவன். சூரிய சந்திர ஒளி குறைஞ்சிருக்கிற சமயம் மனசும் புத்தியும் தடுமாறும். அதுதான் சந்தி வேலை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரங்களில் நாம மந்திரம் சொல்லணும், நாம ஜபம் பண்ணணும். நாமம் இல்லாட்டி காமம் உள்ள நுழையும், இன்னும் தடுமாற்றம் ஜாஸ்தியாகும். கஷ்யபர் மனைவி திதி கிட்ட, தேவி நான் சொல்றத கேளு, சிவபெருமான் ஜீவர்களை பார்வையிடுறதுக்காக நடமாடுற சமயம் அந்தி சந்தி வேலை. இந்த சமயத்துல சிற்றின்ப நுகர்ச்சிங்கிறது சிவபெருமானை அவமதிக்கிற மாதிரி, அது அனர்த்தம், விபரீதம் அப்படின்னு சொல்றார். அந்த அம்மா கேட்கல. காமத்தை நியமத்தோட வச்சுக்கணும், அதுக்குத்தான் குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த காமம் ஒரு பெரிய துஷ்டன், வந்தா போக மாட்டான். அந்த துஷ்டன் வாலிபத்தை வீணடிச்சிருவான். ஒரு முறை ஆந்தைகள்லாம் கூடி தீர்மானம் போட்டுச்சது, சூரிய நாராயணன் சொல்றாங்களே அப்படி ஒருத்தன் கிடையாது, அது பொய் அப்படின்னு சொல்லி கூட்டம் போடுது. கூட்டத்தில் இந்த வௌவால்கள்லாம் அதை ஆதரிக்குது. தர்மம் அப்படிங்கிறது சூரியன் மாதிரி. தர்மத்துல விருப்பம் இல்லாதவங்க ஆந்தையா வௌவாலா பிறக்கிறாங்க. அதுகளுக்கு பகல்ல கண் தெரியாது, அதனால சூரியன் இல்லைன்னு சொல்றது அவங்களுக்கு சுலபம். மாலை நேரம் ஆச்சுன்னா அந்த ஆந்தைகளுக்கும் வௌவால்களுக்கும் கொண்டாட்டம் ஆயிரும். மனுஷனுக்கு இரவு உறங்க தரப்பட்டது, ஆனா எல்லாம் நைட் டியூட்டி பார்க்குறாங்க. அதனாலதான் ஆந்த வௌவால் மாதிரி கடவுள் இல்லைங்கிற நினப்புல இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கல்வி, அதுக்கேற்ற மாதிரி அரசு, எல்லா சூழலும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிரும். திதி தேவியுடைய கூடா வேலையிலான காமத்தால அசுரர்களான ரண்யாட்சன், ரண்யகசிபு பிறக்க வேண்டி வந்தது. தாய்க்கு புத்தி பேதலிச்சது, பிள்ளைகளும் கடவுள் இல்லைன்னு சொல்றதுல புத்தி பேதலிச்சு அலைஞ்சாங்க. 2 அரக்கர்கள் தான் முதல்ல பிறந்தவங்க இவங்க. காமம் அறத்துக்கு உட்பட்டதா இருக்கணுங்கிறது சாஸ்திரம். கீதையிலையும் பகவத்கீதையில பகவான் சொல்றார், அது கடவுளுடைய அனுகிரகத்துக்கு சமம். அறம் இல்லாத போது மூர்க்கர்கள் தான் பிள்ளையா பிறப்பாங்க. கூடும் வேலை கூடா வேலையா இருக்கக்கூடாது. புனித நாட்கள்னு சில சமயம் இருக்கு. பட்சங்களுடைய கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சத்துடைய 2ஆம் நாள், பஞ்சமி, அஷ்டமி, ஏகாதசி, 14வது நாள், அடுத்து அமாவாசை, பௌர்ணமி, இதெல்லாம் புண்ணிய நாட்கள். அந்த சமயத்தில் பிரம்மச்சரியத்தை காக்கணும். பலர் காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க, உண்மையிலே மனசு தான் கெட்டு போச்சு. காமம் குருடாக்கிருச்சு, ஆனால் பழி காலத்து மேலே போடுறோம். திதி காமத்தால் குருடானதுனால அவளுடைய இளமையும் வீணா போச்சு. நம்முடைய சரீரத்தில் எலும்புகள் கோணல் மாணலாக இருக்கும், அது மேலே சதையை வச்சு மூடி இருக்கிறாங்க. மூடி இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறது கண்ணுக்கு தெரியலை. ஆனால் வெளியே ஒரு எலும்பு துண்டு கிடந்துச்சுன்னா யாரும் அதை தொடமாட்டாங்க, அசுத்தம்னு நினைப்பாங்க. ஆனால் சொந்த உடம்புக்குள்ளே இருக்கிற எலும்புகளை, மாமிசத்தை ஒருத்தன் நேசிக்கிறான். மரணத்துக்கு பிறகு சரீரத்தை எரிக்கிறோம்,
அதை எரிக்காம விட்டா என்ன ஆகும்னா நாய் நரிகள் தான் சாப்பிடும். திதி தன்னுடைய கர்ப்பத்துல 2 அரக்கங்க பிறக்க போறாங்கங்கிறத நினைச்சு பயந்துட்டா. அப்ப கசியப்பர் சொன்னார், அந்த அரக்கர்களை பகவானே வதம் பண்ணுவார்னு சொன்னார். உடனே திதிக்கு கொஞ்சம் நிம்மதி. அப்படின்னா அந்த புதல்வர்கள் பாக்கியசாலிகள் தான் அப்படின்னு ஒரு நினப்பு வந்தது. ஆனாலும் கடவுளுக்கு எதிரியா இருக்க போறாங்களே அப்படின்னு நினைச்சு வருத்தமா இருந்தது. அவளை சமாதானப்படுத்த கசியப்பர், அதுக்கு அடுத்த தலைமுறையா ஒருத்தன் பிறப்பான், அவன் பெரிய பக்தனா இருப்பான் அப்படின்னு சொன்னார். இது அவர் கொடுத்த ஒரு சின்ன ஆறுதல். அந்த அடுத்த தலைமுறை தான் பிரகலாதன் வரார். பக்திய நீங்க நல்லா பயிற்சிக்கணும், பழகிக்கணும். அப்படி பழகிக்கிட்டவங்க முக்த ஜீவன், வாழும்போதே முக்தி பெற்ற மாதிரி. தனியா பகவானை நினைக்கிறவங்க, சேவை செய்யறவங்க சாதாரண பக்தன். ஆனா பலரையும் பக்தியில ஈடுபடுத்தக்கூடியவங்க உயர்ந்த பக்தர்கள். இறைவனுக்கு சேவை செய்யறவன் வைஷ்ணவன். யாரை பார்த்தா இறைவனுக்கு சேவை செய்யணும்னு விருப்பம் உண்டாகுதோ அவன் வந்து மகா வைஷ்ணவன். சதா கெட்ட விஷயங்களையே அசை போடுறவன் எப்படி பக்தி பண்ண முடியும்? பக்தி பேர் புகழுக்கும் கிடையாது. அஹ் தீயதுகளை அசை போடுறவன் ஈஸ்வர ஆராதனையும் தீய விஷயங்களும் எதிரெதிரானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கெட்டதுகளை ஆசை போட்டவன் பக்தி பண்ண முடியாது. அது வந்து பாபி மாதிரி. ஒருத்தர் 47 வருஷமா பான் பராக் போட்டார். போட்டு போட்டு பல்லே தேஞ்சு போச்சு. அவர்கிட்ட இதை ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்டா, என்ன பண்றது, பழகிட்டா விட முடியல அப்படின்னார். கெட்டதோ நல்லதோ பழகிட்டா விட முடியாதுங்கிறது தெரியுது. இதனால சின்னதுல இருந்தே, சின்ன பிராயத்துல இருந்தே நல்லதுகளை பழகிக்கணும். இளமையில் கல் அப்படின்னு சொல்றாங்க. நல்லதுகளை பழகிக்கணும். ஆட்சியாளர்களால சமுதாயத்தை ஒருபோதும் திருத்தவே முடியாது. சாதுக்கள் தான் தங்களுடைய சுபாவத்தால சீர்திருத்தம் பண்றாங்க, உலகத்தை சீர்திருத்தி அமைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சியை ஸ்ரீ ராமானுஜர் செய்திருக்கிறார். இன்னும் ஏராளமான சாதுக்கள் தான் அதை செய்து வராங்க. திதி கர்ப்பவதி ஆனா என்னுடைய புதல்வர்கள் நல்லவங்களுக்கு, தேவர்களுக்கு ஆபத்தானவங்களா இருப்பாங்களேன்னு கருதி அவ 100 வருஷமா கர்ப்பத்திலேயே அந்த புதல்வர்களை ஈன்றாம வச்சுக்கிட்டே இருந்தா. சூரிய சந்திரனுடைய ஒளி இதனால மங்கி போயிருச்சு. இதனால இந்திரன் பிரம்மாட்ட போயிட்டு, தேவர்களுடைய வலிமை குறையறதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி தெரியுதே, எனக்கு ஒரு சந்தேகம். திதி மாதாவுடைய கர்ப்பத்துல யார் இருக்கா அப்படின்னு போய் கேட்குறான். பிரம்மா கருவுல இருக்கிற ஜீவன்களுக்கு தலையெழுத்து அவர் தான் கொடுக்கிறார். 7வது மாசம் அது நடக்குது. அதுக்கப்புறம் தான் அங்க வந்து ஒரு அசைவுங்கிறது உண்டாகுது. இதைத்தான் மருத்துவர்கள்லாம் ஏதாவது அசைதான்னு கேட்பாங்க 7வது மாதம். அது பற்றிய விதிகள் பூரா பிரம்மாவுக்கு தான் தெரியும். அதனால இந்திரன் அங்கே போய் கேட்குறான். அவர் வந்து திதி மாதா கர்ப்பத்தில் இருக்கிறவங்களுடைய கதையை வந்து சொல்றார். இது பாகவத்தில் வருது, தேவர்கள்ட்ட சொல்ற மாதிரி வருது. என்னுடைய மனசுல இருந்து பிறந்த புத்திரர்கள் சனகாதியர்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்கள். இந்த 4 பேரும் உலகத்துல வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. பிரம்மச்சாரி. அவங்க வைகுண்டம் போனாங்க. நமக்குள்ள 4 இருக்கு: மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இதுகளுக்கு அந்த கரணம் அப்படின்னு பேர். எதையாவது ஒரு நிர்ணயம் பண்றதுக்கு புத்தி, கிருஷ்ணரை பத்தி கேட்டு அதுகளை சிந்தனை பண்றதுக்கு சித்தம், ஒரு காரியத்துல இறங்கணும்னா அதுல நான் தான் செஞ்சேங்கிற நினப்பு வருது, அதுக்கு அகங்காரம் காரணமா இருக்கு. மனசு வந்து மொத்தமா எண்ண உணர்வுகளை தேக்கி வச்சிருக்கிறதுக்கு இருக்கு. சம தம அப்படிங்கிற மன புலன் அடக்கத்தால இதயம் சுத்தமாகுது. பரமாத்மா தரிசனத்துக்கு இதய தூய்மை அவசியம். பிரம்மச்சரியம் பிரம்ம நிஷ்டைக்கு உதவும். பிரம்மச்சாரிகளுக்கு குரு நாரதர். பிரம்மச்சரிய அவதாரங்களாக சனத்குமார்கள் இந்த 4 பேரும் அவதரிச்சாங்க. இதுல சனத்குமார்கள் இந்த 4 பேருமே பெரிய ஞானிகள். ஆனாலும் அவங்களுடைய பாவனை வந்து குழந்தைத்தனமா இருக்கும், சின்ன பிள்ளையா இருப்பாங்க. நாராயண தரிசனத்துக்காக 4 பேரும் வைகுண்டத்துக்கு வந்தாங்க. வைகுண்டம் ஆன்மாக்களுடைய சொந்த வீடு.
சொரூப மறதியால் வீடை மறந்து போய் ஊருக்குள்ளே உலகத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. 6 ருதுக்களுமே சிநேகிதிகளாக மாறி வைகுண்டத்தில் தொண்டு பண்ணுறாங்க. உலகத்தில் எதெல்லாம் இயற்கையாக சொல்லப்படுதோ அத்தனை வைகுண்டத்தில் பகவானுக்கு சேவை பண்ணுது. காமமும் கோபமும் பேராசையும் நரகத்துக்கு வாசல். அது சொர்க்கத்துக்கு வாசல் கிடையாது, நரகத்துக்கு வாசல். காமமும் காலமும் நுழைய முடியாத இடம் வைகுண்டம். வைகுண்டத்தை சுற்றி 7 கோட்டைகள் இருக்கு. இந்த அர்த்தத்தில் தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது. மூலவர் விமானம் இதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் உள்ளது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. வைகுண்டத்தை தரிசிக்கிறாங்க சனத்குமாரர்கள். இன்னும் உள்ளே போகலை. அந்த வெளியவே பார்த்தா வண்டுகள் எல்லாம் ஹரிநாமம் பாடுது, ஹரி மகிமைகளை பாடுது. அவைகள்லாம் பகவான் தரிசனத்தாலையா இல்லை தரிசிக்க போகிறோங்கிறதாலையா அந்த சந்தோஷத்தில் இதை பண்ணுது. ஆனந்தமாக இருக்குது. வைகுண்டத்தில் வேற்றுமைகளே கிடையாது. பார்ஷதர் அதாவது தொண்டர்கள் அத்தனை பேரும் விஷ்ணு மாதிரியே இருக்கிறாங்க. பணிப்பெண்கள் அத்தனை பேரும் லட்சுமிகளாகவே இருக்காங்க. எல்லாருக்கும் சதுர்புஜம், 4 கைகள். இறைவன் தன்னையே கொடுப்பவர் போல தெரியுது. எல்லாருக்கும் அங்கே சங்கு சக்கரம் கதாபத்மம் இதெல்லாம் கையில் இருக்குது. பகவான் அனைவரையும் தன்னை மாதிரியே நடத்துகிறார். தனக்கு நிகராக வச்சிருக்கிறார். மனுஷங்க அவங்க வீட்டில் பார்க்கலாம் 3 விதமாக அரிசி வச்சுருப்பாங்க. செல்வந்தர் வீடுகள்லாம் பார்க்கலாம். வேலைக்காரங்களுக்கு ஒரு தினுசு சாதா அரிசி, சாமிக்கு படைக்கிறதுக்கு கொஞ்சம் நடுத்தரமான அரிசி, தனக்கு மட்டும் பசுமதி ரைஸ் விலை கூண்டின அரிசி. திங்கிறதுலே இத்தனை வேற்றுமை வச்சுருக்காங்க. சாப்பாட்டில் வேற்றுமை பார்க்குறவன், சாப்பாட்டில் உணவுப் பொருட்களை கலப்படம் பண்ணுறவன்லாம் வியாதி வந்து மடிவாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. வேற்றுமை இருக்கக்கூடாது. வேற்றுமையால் பகைமை வளரும். மனசு எப்பவும் சாந்தமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், கடவுள் நினைப்போடு இருக்கணும், எப்பவும் நாமம் சொல்லணும். வைகுண்டத்தில் எல்லா இடத்தையும் பெருக்கிறது கூட லட்சுமிகள் தான் பெருக்கிறாங்க. சுகதேவர் கதை சொல்லலை, கதையை தரிசிக்கிறார், அதை பேசுகிறார். பகவத் பிம்பங்களை நேரடியாக பார்த்து பேசுகிறார், ஆனந்தம் அடைகிறார். வைஷ்ணவர்கள் உண்மையிலே பாக்கியசாலிங்க. அவங்க பகவானுடைய பிரதிபிம்பத்தை கதைகள் மூலமாக அனுபவிக்கிறாங்க. நமக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்குது. ஆனால் பகவானுக்கோ தன்னுடைய பிம்பத்தை பார்க்கறதுக்கு முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் உண்டு. பிருந்தாவனத்தில் கண்ணையா சின்ன பிள்ளையா இருக்கிற போது கண்ணாடியில் தன்னுடைய பிம்பத்தை பார்த்து அம்மா கிட்ட காட்டி, அம்மா அந்த பையன் யாருன்னு சொல்லுங்களேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கான், இவனை என் கூட விளையாட வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அம்மா அது நீதான்டா அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டார். பகவானே தன்னுடைய உருவத்தில் மோகிச்சு போயிட்டார். அப்போ கோபியர்கள் நிலைமை என்னவா இருக்கும்? தன்னை இழந்தார்கள் அப்படிங்கிறது எத்தனை உண்மை நமக்கு அது நல்லா புரியுது. சனத்குமாரர்கள் 4 பேரும் வைகுண்டத்துடைய 6 கோட்டைகளை தாண்டி 7ஆம் வாசலுக்கு வந்தாங்க. அங்கே தான் காவலுக்கு ஜெயன் விஜயன் அப்படிங்கிறவங்கள பார்த்தாங்க. காவலுக்கு நிற்கிறாங்க. அவங்க சனகாதியரை உள்ள விடாமல் தடுக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு, நாங்கள் தாய் தந்தையரான லட்சுமி நாராயணரை தரிசிக்க வந்திருக்கிறோம், தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. சனத்குமாரர்கள் கோவணம் மட்டும்தான் அணிந்திருப்பாங்க. தமிழில் கோவணாண்டின்னு சொல்லுவாங்க. 4 வயது தோற்றம். கௌபீனம்ங்கிறதுக்கு வடமொழி சொல். புலன்களின் மையத்தை ஜெயிச்சவங்க அப்படின்னு அர்த்தம். புலன்களை வென்றவன் பகவானை தரிசிக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். வாயிற்காவலர்கள் அவங்கக்கிட்ட உள்ளே இருந்து எங்களுக்கு உத்தரவு வரும், அது வரைக்கும் காத்திருங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்ட சனத்குமாரர்களுக்கு கோபம் வந்துருச்சு. ராமானுஜ அப்படின்னு ராமானுஜருக்கு பேர், ஆச்சாரியர். ராமனின் தம்பின்னு அர்த்தம். அனுஜனா பின்பற்றி போகிறவர். ராமானுஜ ராமனின் தம்பி. கோபத்துக்கு காமானுஜன் பேர், காமத்துடைய தம்பி. ஆசை நிறைவேறாத போது கோபம் வரும். கவனமாக இருக்கணும், அப்படித்தான் காமத்தை ஜெயிக்கணும். ஆனால் அதோடைய தம்பி கோபம் இருக்க, அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஞானிகளுக்கு சரீர நினப்பு கம்மி,
குறைச்சல். அதனால காமத்தை ஜெயிச்சிருவாங்க. ஆனா மனோவேகம் ஜாஸ்திங்கிறதுனால கோபப்படுவாங்க. ஞானிகள் 6 வாசல்கள் வரைக்கும் தாண்டி வந்துரலாம், முன்னேறலாம். 7வது வாசல்ல சோதனை முரட்டுத்தனமா இருக்கும். இதுவரைக்கும் பார்த்திருப்போம். நாளைக்கு தொடரும். ஹரே கிருஷ்ணா.